ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இனிமேல் கோடை காலத்தில் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இ பாஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னையிலேருந்து இது நடைமுறையில் வருது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரை இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் ஆட்சியர்களுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சென்னை ஐகோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தன. அதாவது நேற்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் காணொலி மூலம் ஆஜராகியிருந்தனர். அப்போது ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஐஐடி நிறுவனமும் ஐஐஎம்மும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா எத்தனை வெஹிக்கிள் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு வருது அப்படின்னு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினமும் சுமார் 20,000 வாகனங்கள், அதாவது 11,500 கார்கள், 1,300 வேன்கள், 600 பேருந்துகள் மற்றும் 6,500 இருசக்கர வாகனங்கள் நீலகிரிக்குள் நுழைகின்றன. இது ஊட்டியில மட்டும். சேம் அதே மாதிரிதான் கொடைக்கானல்லையும் 20,000 வாகனங்கள் கிட்ட ஆவரேஜா என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க என்று மாநில அரசு தாக்கல் செய்த நில அறிக்கையை படித்த நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் எனவும், உள்ளூர் மக்கள் நடமாட இயலாது எனவும், சுற்றுச்சூழலும் விலங்குகளும் பாதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள், கொரோனா காலத்தில் நடைமுறையில் பின்பற்றப்பட்ட இ பாஸ் நடைமுறையை ஊட்டி கொடைக்கானலில் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஸோ மே 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இ பாஸ் கட்டாயம் தேவை. யார் நீங்க போறதா இருந்தாலும் இ பாஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இ பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் எனவும், இ பாஸ் வழங்குவதற்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. வாகனத்தின் வகை, அந்த இ பாஸ்ல எந்த மாதிரியான டீடைல்ஸ்ல இருக்குன்னா, நிறைய டீடைல்ஸ், முடிஞ்ச அளவுக்கு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. வாகனத்தின் வகை, அதில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை, பகல் பயணத்தில் இருக்கிறார்களா அல்லது இரவில் தங்க விரும்புகிறாரா போன்ற தகவல்களை முடிந்தவரை பெற கலெக்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அந்த இ பாஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த வெஹிக்கிள்ல போறோம், எத்தனை பேர் போறோம், அதுல அடல்ட்ஸ் எத்தனை, குழந்தைங்க எத்தனை, அங்கேயே ஸ்டே பண்றீங்களா இல்ல ஒரே நாள்ல போயிட்டு ரிட்டர்னா, இது மாதிரியான பல தகவல் கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, ஆட்டோ முறையில இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜா இப்போ 20,000 வண்டி போகுது அப்படின்னா அதை 5,000 குறைச்சி 15,000 வண்டி மட்டும் அலோவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதை சொல்ல கிடையாது, ஜஸ்ட் இ பாஸ் வேணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இ பாஸ் எப்படி அப்ளை பண்றதுன்னு கூடிய விரைவில் உங்களுக்கு தமிழக அரசு சார்பில் இருந்து அதுக்கான வெப்சைட் லிங்க் வெளியிடுவாங்க. ஸோ அதன் மூலமா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவல் நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்றோம். பட் இது ஒரு பிரைமரி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. மே 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா ஊட்டி கொடைக்கானல் போகணும் அப்படின்னா இ பாஸ் கட்டாயம் தேவைப்படும். இந்த கோடை காலத்தை நம்ம எல்லாருமே டூருக்கு பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இந்த இ பாஸ் நடைமுறையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.